ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது எந்த மனிதனாலும் உங்களை ஒதுக்கி கீழ்ப்படுத்தவே முடியாது. கர்த்தர் தருகிற மேன்மை நிரந்தரமானதும் மேன்மையானதும் ஆகும். மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு அவரது கைகளில் இஸ்ரவேலரை வழிநடத்துகிற பொறுப்பும், கானானில் உள்ள ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் எதிராக யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பும், தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொறுப்பும் என பல பொறுப்புகளை அவருக்கு கொடுத்தார். முரட்டாட்டமான இந்த ஜனங்கள் எனக்கு எப்படி கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று கலங்கிய யோசுவாவை கர்த்தர் மன உருக்கத்தோடு பார்த்து உண்மை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அவர் சொன்னபடியே மேன்மைப்படுத்தினார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் சித்தமாயிருக்கிறார். அது ஒருவேளை ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது புதிய பொறுப்புகள், உத்தரவாதங்கள் உங்களுக்கு தரப்படலாம். கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கிறதுனால் அதை இன்றைக்கே செய்தள்ளுவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பலத்த கரத்தில் தாழ்மையோடு அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஏற்கனவே உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என வாக்களிய பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்கள் இருதயங்களில் ஒவ்வொரு ஆசையையும் எதிர்பார்ப்பையும் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு வாக்களித்த அனைத்து நன்மைகளையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியும் முடிவிலே வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் அனைவரும் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து அவர்கள் பரிசுத்தமான ஜீவிதம் செய்ய தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், சமாதானத்தை கெடுக்கும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் தேவரீரை தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசம், வருமானம், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், போக்குவரத்தில் தூதலின் காவலை தந்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், வேதத்தை அறியும் அறிவிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கவும், உலக இச்சைகள், கண்ணின் காட்சிகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், விடுதிகளில் தங்கி படிக்கும் வேலைக்கு செல்லும் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக, பணியிட மாறுதலுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேற்றப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தின்படி ஏற்ற துணையை தந்தள்ளி குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெபிப்போரின் கண்ணீர், கவலைகள் மாறச் செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடைய செய்து சந்தான விருத்தி அடைய செய்திருங்க. அப்பா, பேறுகாலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுக பேருண்டாக செய்து தாயும் சேயும் சுகபத்திரமாய் காக்கப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனத்தோடும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கு ஏற்ற சிகிச்சைகள் கிடைக்கவும், மரணக்கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், மருத்துவர்கள், செவிலியர்கள் தேவ அன்போடு ஞானத்தோடு செயல்படவும், உமது தழும்புகளால் ஒவ்வொருவரை குணப்படுத்தி பூர்ண ஆயுசுடன் வாழவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் வாழவும் உதவும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும், பணித்தளங்களில் தேவ கிரியை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மக்கள் அமைதியாய் வாழ்க்கை வாழவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உங்க கிருபை தந்தளவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் உங்களுக்கு முன்பாக உண்மையாய், உத்தவமாய், ஞானமாய், நீதியாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் தேவன் வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.